ஒரே நாள்ல நம்ம உலக வீடு கட்ட முடியாது. அதனால்தான் உலகம் முழுவதும் விஞ்ஞானிகள் தேனீக்களை பாதுகாக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள். தேனீக்கள் ஏன் குறைந்து வருகின்றன? பூச்சிக்கொல்லி மருந்துகள், காலநிலை மாற்றம், காடுகள் அழிப்பு, நோய்கள், வாழ்விட இழப்பு, இந்த எல்லா காரணங்களாலும் பல பகுதிகளில் தேனீக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. இந்த தேனீக்கள் குறையிறத தடுக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வீட்டுல பூக்கும் செடிகளை வளர்த்து வைக்கலாம். தேவையில்லாம பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தாம இருக்கலாம். அப்புறம் உள்ளூர்ல தேனி வளர்ப்பாங்கல்ல, அவங்கள ஆதரிக்கலாம். சிறிய முயற்சிகள் கூட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்ல. அடுத்த முறை ஒரு தேனி உங்க அருகில பறந்துச்சு, இல்லை நீங்க அதை பாத்தீங்க அப்படின்னா, அது ஜஸ்ட் ஒரு தேன் தயாரிக்கிற பூச்சி அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. அது நம்மளுடைய உணவை, நம்மளுடைய விவசாயத்தை, நம்மளுடைய இயற்கையை மற்றும் ஒரு வகையில நம்மளுடைய ஃபியூச்சர் எதிர்காலத்தையே காப்பாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு சிறிய உயிர் தான். ஒரு தேனீ நிலை ஒரு கிராமுக்கும் குறைவாக தான் இருக்கும். ஆனா அது சுமக்கும் பொறுப்புன்றது இந்த உலகத்தோட எதிர்காலமா இருக்கு பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இது ஒன்று உண்மை தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை பை ஃப்ரம் நெக்ஸ்ட் வர்ஸ் தமிழ். பை.